ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் சம்மர் ஹாலிடேஸ் டைமில் நம்ம திருப்பதி ஏழுமலையான ஃப்ரீ தரிசனத்தில் தரிசிக்க எவ்வளோ நேரம் ஆகுது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம ஏற்கனவே அலிப்பேரி ரூட்டில், அதாவது திருப்பதியிலேருந்து திருமலாவுக்கு நடந்தே வந்திருக்கோம். அந்த ரூட்டில் என்னென்னலாம் நம்ம பார்த்தோம் அப்படிங்கிறத ஒரு ஃபுல் டீட்டெயில் வீடியோ போட்டிருக்கோம். அதை நீங்கள் பார்க்கலாம். அதை வந்து மேலே கார்டில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். வருஷத்தில் ஒரே நாள் ஓப்பன் பண்ணுற தும்பூர் தீர்த்தத்துக்கும் போயிருந்தோம். அதையும் கவர் பண்ணி ஒரு கம்ப்ளீட் வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோவை எண்ட் ஸ்க்ரீனில் ஆட் பண்ணுறேன். ஸோ அதையும் செக் பண்ணி பாருங்கள். வாங்க லாக்கர் இருக்கான்னு செக் பண்ணி பார்ப்போம். திங்ஸ் எல்லாம் அதில் வச்சுட்டு தரிசனம் பார்க்க போகலாம். இந்த மாதவா நிலையம் இங்கே வந்து நம்ம லாக்கர் இருக்கான்னு செக் பண்ணி பார்க்கலாம். லாக்கர் இருந்தால் நம்ம லாக்கரில் திங்ஸ்லாம் வச்சுட்டு குளிச்சுட்டு சாமி பார்த்துட்டு வரலாம். லாக்கர் புக் பண்ணியாச்சு. நம்மளுக்கு லாக்கர் கிடச்சிருக்குது ஹால் நம்பர் 9. ஸோ இங்கே போய் செக் பண்ணி பார்ப்போம் லாக்கர் அவைலபிலிட்டியை. இங்கே வந்த உடனே சரணுக்கு ஒரு முட்டையை போட்டு குளிச்சுட்டு இங்கே உள்ள அன்னதான சாப்பாடை சாப்பிட்டுட்டு நம்ம சாமி தரிசனம் பார்க்க ரெடி ஆகிட்டோம். பட்டு அது வந்து திருப்பதியிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 2-3 கிலோமீட்டர் தள்ளி கொண்டு நம்மளை கொண்டு விட்டாங்க. அங்கேருந்து நம்ம நடந்து வந்து தரிசனம் பார்த்தோம். வாங்க எவ்வளோ நேரம் ஆச்சுன்னு பார்க்கலாம். கிட்டத்தட்ட பல கிலோமீட்டருக்கு முன்னேருந்து சர்வ தரிசனம் ஸ்டார்ட் ஆகிருக்கு. இப்போ டைம் 2:45 ஆகுது. எப்போ பார்க்க போகிறோன்னு தெரியல. ஒரு 15 ஹவர்ஸ்க்கு மேலே ஆகும்னு சொல்லியிருக்காங்க. பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. இதில் அங்கே இருக்குது, நம்ம முக்தி வரணும். எவ்வளோ நேரம் ஆக போகுதுன்னு தெரியல. லாஸ்ட்டு போயிட்டு திரும்ப கீழே அப்படி போய் அந்த சைடு போய் நான் சுற்றி போக வேண்டியிருக்கு. அங்கே மேலேருந்து இப்போ கீழே வந்திருக்கோம். இதை திறந்து இன்னும் இந்த சைடு கியூ போயிட்டே இருக்குது. அந்த மேலே அங்கே போனோம். இப்போ வந்து சண்டே காலையில் அதிகாலை 2 மணி ஆயிடுச்சு. இன்னும் நம்ம தரிசனம் பார்க்கல. கிட்டத்தட்ட 12 ஹவர்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு நம்ம தரிசனம் பார்க்க வந்து. கிட்டத்தட்ட ஒரு 12 ஹவர்ஸ்க்கு அப்புறம் தான் அந்த டிக்கெட் கொடுக்குற கவுண்டருக்கே வந்தோம். இங்கே டிக்கெட் வாங்கிட்டு பக்கத்தில் வந்து மொபைல் ஃபோன், பேகு எல்லாம் கொடுக்குற இடம் இருக்குது. ஸோ ஃபைனலி மொபைல் வைக்கிற கவுண்டர் வந்துட்டோம். ஸோ இதோட மொபைல் அவ்வளோதான், வீடியோ எடுக்க முடியாது. ஸோ இதுக்கப்புறம் தரிசனம் முடிஞ்சிட்டு உங்களை நான் வெயிட் பண்ணுறேன். கிட்டத்தட்ட ஏர்லி மார்னிங் ஒரு 3 o'clock கிட்ட நம்ம மொபைல் பேக் எல்லாமே கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் நம்மளை குடோனில் வந்து காலையில் 8:30 வரைக்கும் அடைச்சி போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் திறந்து விட்டாங்க. நம்ம தரிசனம் பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் ஒரு 10:30 ஆயிடுச்சு. ஸோ நம்ம தான் கடைசியாக தரிசனம் பார்த்தோம். ஸோ ஆனால் தரிசனம் ரொம்ப பிரமாதமாக இருந்தது. அதாவது கூட்டம் ரொம்ப கம்மியாக தான், ஏன்னா அதுக்கு முன்னாடியே நிறைய பேர் போயிட்டதுனால நாங்கள் போகும்போது கூட்டம் கொஞ்சம் கம்மியாக இருந்தது. நல்லா சாமியை பக்கத்தில் வரைக்கும் போய் பார்த்தோம். ஸோ இது வரைக்கும் நான் திருப்பதியில் பார்த்ததில் இதுதான் சூப்பர் தரிசனமாக இருந்தது. ஸோ ரொம்ப ஹாப்பியாக என்ஜாய் பண்ணி தரிசனம் பார்த்துட்டு அப்புறம் லட்டு எல்லாமே வாங்கிட்டு இப்போ நம்ம வந்து திருப்பதி கோயிலுக்கு முன்னாடி இருந்து அந்த மன்னார்ல கோயில் நம்மளுக்கு கோபுரம் தெரியுது. அந்த கோபுரத்துக்கு முன்னாடி இங்கே விளக்கு ஏற்றுறது, தேங்காய் உடைக்கிறது எல்லாம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இப்போ நம்ம ஜஸ்ட் அங்கே தான் இருக்கிறோம். கிட்டத்தட்ட இந்த தரிசனம் மொத்தமாக பார்த்து முடிக்கிறதுக்கு 20 hours கிட்ட ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் அதாவது ஃப்ரீ தரிசனம் போகிற மாதிரி இருந்தீங்கன்னா, இது வந்து நாங்கள் செகண்ட் சாட்டர்டே வந்ததுனால இவ்வளோ கூட்டம் இருந்தது. மற்ற நாள் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. யூஸ்வலாக எல்லா மாதமுமே செகண்ட் சாட்டர்டே கூட்டம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. வாங்க கோபுரத்தை கொஞ்சம் க்ளோஸர் லுக்கில் போய் பார்க்கலாம். ஸோ நம்மளால் இதை மட்டும்தான் கேப்சர் பண்ண முடியும், ஏன்னா உள்ள வந்து மொபைல் ஃபோன் எதுவுமே அலௌட் இல்லை அப்படிங்கிறதுனால ஜஸ்ட் வெளியே இருந்து உங்களுக்கு கோபுரத்தை மட்டும் காட்டியிருக்கேன். இது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு சில இடத்துல பெருமாளோட உருவ சிலை இருக்கும். அதை வந்து உங்களுக்கு நான் காட்டுறேன். திருப்பதி கோபுரத்துக்கு முன்னாடி ஒரு 360 டிகிரி வியூ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த இடம் வந்து திருமலாவில் கோவிலுக்கு முன்னாடி ஒரு சர்க்கிள் இருக்கும். அந்த சர்க்கிளில் ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி நம்ம பெருமாளோட உருவம் வச்சுருப்பாங்க. ஸோ அது வந்து பூஞ்செடிகள் நிறையா இருக்கும். அதுக்கு நடுவில் பெருமாள் இருப்பார். அது மட்டும் இல்லாமல் நம்ம நடந்து வரும்போது பல கோபுரங்களை கிராஸ் பண்ணி வந்திருப்போம். அந்த கோபுரங்களோட உருவமும் இதில் வச்சுருப்பாங்க. ஜஸ்ட் அதை கேப்சர் பண்ணியிருந்தேன். நிறைய பேர் அதில் ஃபோட்டோ எடுக்கிறத நீங்கள் பார்க்கலாம். இது வந்து அந்த சர்க்கிளில் சென்டரில் பெருமாள் இருப்பார். அவருக்கு நிறையா பூக்களால் டெக்கரேஷன் பண்ணி வச்சுருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சர்க்கிளை சுற்றியுமே நிறையா பூக்கள் சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் நேரில் போனால் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். தரிசனம்லாம் நல்லபடி முடிச்சுட்டு இப்போ நெக்ஸ்ட்டு இங்கே உள்ள ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸில் ஒரு கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணிட்டு போகலாம் அப்படின்ட்டு
ஷாப்பிங் பண்ண வந்திருக்கோம். ஸோ இதுக்குன்னு தனியாகவே ஒரு காம்ப்ளெக்ஸ் இருக்குது. ஸோ இந்த காம்ப்ளெக்ஸ் தான் வந்திருக்கோம். ஒரு பிரம்மாண்டமான காம்ப்ளெக்ஸ். இந்த திருமலாவை சுற்றி அப்படியே நிறைய இடத்துல நிறையா ஷாப்பிங் பிளேசஸ் இருக்கும். ஸோ எல்லாத்தையும் நாங்கள் சுற்றி பார்த்துட்டு அங்கங்கே ஒரு சில ஐட்டம்ஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அது என்னெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம் அப்படிங்கிறது தான் தொடர்ந்து வந்துட்டுருக்கு. வாங்க பார்க்கலாம் என்னன்ட்டு. ஓவரால் இந்த திருப்பதி ட்ரிப்போட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு உங்களுக்கு? நிறைய ஷாப்பிங் நிறைய ஸோ ஷாப்பிங் பண்ணுறது தான் திருப்பதி வந்தீங்களா? மொட்டை ஒன்று போட்டிருக்கேன், கவர் பண்ணி வச்சிருக்கேன். சரி, நீங்க நடந்து வந்தது உங்களுக்கு எப்படி இருக்கு? கால் கொஞ்சம் ரொம்ப வலிக்குதுதான், இருந்தாலும் பரவாயில்ல. நல்லா பார்த்தேன். ஓகே, பெருமாள் தரிசனம் நல்லபடி கிடைச்சதா? வாவ், 20 மணி நேரத்துக்கு அப்புறம் வெயிட் பண்ணதுக்கு அப்புறம் சூப்பரா சாமி தரிசனம் பார்த்திருக்கீங்க. இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி என் லைஃப்ல வாவ், ஓகே. நடிகர் ஆசை. சரி, ஓகே. இந்த திருமலா திருப்பதியில் நம்ம வந்து பெருமாளோட அருள் வாங்கிட்டு இங்கேருந்து கிளம்பிட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 3 o'clock இங்கேருந்து, அதாவது திருமலாலேருந்து டைரெக்டாக சென்னைக்கு ஒரு பஸ் இருந்தது. ஸோ அதிலே ஏறிட்டோம். ஸோ இந்த பஸ் வந்து 7:30க்கு நம்மளுக்கு மாதாவரத்தில் போய் சேரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் அது வந்து ஒரு 15 minutes லேட்டாக தான் வந்துச்சு. ஸோ இந்த ட்ரிப்பு வந்து எங்களுக்கு ரொம்ப சூப்பராக எல்லாமே நல்லபடி அமைஞ்சது. ஸோ நீங்களும் திருப்பதி போகிறீங்கன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இந்த வீடியோ ஃபுல்லாகவே பார்த்துட்டு போங்க. ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு நம்புகிறோம். ஸோ இதை மாதிரி பல பயனுள்ள வீடியோக்களை பார்த்து என்ஜாய் பண்ணால் நம்ம சேனலில் திறந்து இணைஞ்சிருங்க. ஸோ இந்த வீடியோவில் இதுக்கப்புறம் வரது ஃபுல்லாமே நம்ம வந்து இந்த திருப்பதியிலேருந்து கீழே இறங்குற வரைக்கும் அங்கங்கே ஒரு சில அந்த டேர்னிங்கெல்லாம் ஜஸ்ட்டு கேப்சர் பண்ணி போட்டிருக்கேன் பஸ்ஸில். ஸோ அதுக்கப்புறம் இந்த காடுகள்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும், அப்புறம் திருப்பதி பஸ் ஸ்டாப் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் கேப்சர் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அதெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ இதோட இந்த திருப்பதி பயணம் நல்லபடி நிறைவுக்கு வருது. வில் மீட் யூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ. அன்டில் தென், பை பாய்.